Hello all. Usually in the chain table model sumல நம்ம energy conservation வச்சு 99% problem நம்ம complete பண்ணிடலாம். ஸோ யூஸ்வலாக ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் தரையில் இருந்தாலே அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. கண்டிப்பாக கிடையாது. அந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ், தட் இஸ் எந்த பாயிண்ட்ல சிஓஎம் ஆக்ட் ஆகுதோ அது தரையில இருந்து எவ்வளோ ஹைட் இருக்கோ அதை நாம கன்சிடர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது எல்லுன்னு இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஆப்ஜெக்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு, அதனால அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோன்னு நம்ம சொல்லக்கூடாது. இப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்துட்டு எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னா L/2 இருக்குன்னா, potential energy of the system is equal to mg/L/2. This is very very important. ஸோ நம்ம 9th என்ன படிச்சிருப்போம், பேசிக்கா சர்ஃபேஸ்ல படிச்சிருந்தோம்னா ஒரு பொருள் தரையில இருந்தாலே அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ அப்படின்னு படிச்சிருப்போம். அப்படி படிச்சா டேபிள் செயின் சம் ஒர்க் பண்ணவே முடியாது. சரி, யூஸ்வலா நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் நமக்கு பெரிய கீ பாயிண்ட். இப்போ நீங்க 0,0ன்னு எடுத்துக்கோங்க. இந்த டேபிளோட சர்ஃபேஸ் தான் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறீங்க. பொருள் வந்துட்டு அதுக்கு கீழே இருந்தா அது மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இப்போ வெளியில ஹேங்கிங் வந்துட்டு எவ்வளோ போர்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா L0 இருக்குன்னு சும்மா நானா வச்சுக்கிறேன். L0ங்கிற ஹைட்ல இருக்காங்க. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னா அதுல பாதி அதோட சென்டர் ஆஃப் மாஸ் ஒர்க் ஆகும். இந்த வெளியில ஹேங்கிங் போர்ஷன்ல இருக்கிற செயினோட சென்டர் ஆஃப் மாஸ் அதுல மிடில் இருக்கும். கரெக்டா, அதுல பாதி கரெக்டா இருக்கும், பிகாஸ் யூனிஃபார்ம் செயின். இப்போ அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டா மைனஸ் அந்த வெளியில தொங்கிட்டு இருக்க அந்த செயினோட வெயிட் இன்டு கிராவிட்டி இன்டு L0/2. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் சார் மைனஸ் போட்டீங்க? ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை விட கீழே இருக்கு. ஓகேவா? எஸ். இப்போ இந்த வெளியில ஹேங்கிங் பொசிஷன்ல இருக்க டிஎம் கண்டுபிடிப்போம். இதுவோ யூனிஃபார்ம் செயின். அப்ப லாம்டா இஸ் ஈக்குவல் டு லீனியர் மாஸ் டென்சிட்டி கேபிட்டல் எல். லாம்டா இஸ் ஈக்குவல் டு வெளியில இருக்கிற அந்த போர்ஷன். வெளியில இருக்க போர்ஷனோட லென்த் எவ்வளோ? L0. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டென்சிட்டி ஈக்குவலா? யூனிஃபார்ம் செயின் தானே. ஸோ நான் என்ன எழுதலாம்? M/கேபிட்டல் எல். கேபிட்டல் எல்ங்கிறது டோட்டல் லென்த், டிஎம்ங்கிறது வெளியில ஹேங்கிங் போர்ஷனோட மாஸ், L0ங்கிறது ஹேங்கிங் போர்ஷனோட லென்த். அப்போ டிஎம் இஸ் ஈக்குவல் டு M/L இன்டு L0. பக்கா. இது வெளியில இருக்க இந்த போர்ஷனோட மாஸ் மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த மாஸை கொண்டு வந்து நான் இங்க போடுறேன். இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்றேன். மைனஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டிஎம் நான் என்ன பண்றேன்? M/L இன்டு L0 G L0/2. எஸ், L0/2 தானே. 100% L0/2 தான். M L0 G M/L. கண்டிப்பா 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 அது L0/2 தான். ஸோ இப்போ எனர்ஜி கன்சர்வேஷனுக்கு எடுப்போம். இந்த செயின் மேல இருக்குல்ல, அதுதானே ஜீரோ ரெஃபரன்ஸ். அப்ப அங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்ல, கைனடிக் எனர்ஜி இல்ல. சரி, இப்போ இந்த செயின் என்ன ஆக போகுது அப்படின்னா, இதான் டேபிளோட ஹைட்டு. வந்து இப்படி செயின் சரிஞ்சு கீழே விழுகுது. ஓகேவா? எஸ், இப்படி கீழே விழுகுறாங்க. எவ்வளவு வெலாசிட்டியில கீழே விழுகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ எல்லாமே செயின் என்ன ஆயிடுச்சு? ரெஃபரன்ஸ் கீழே வந்துருச்சு. அப்ப கிராவிட்டி எங்க ஆக்ட் ஆகும்? டோட்டல் லென்த்ல இருந்து பாதி. அப்போ மைனஸ் mg டோட்டல் லென்த் ஆஃப் செயின், அதுல பாதி. இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த செயின் கீழே விழுகும் போது அதுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி வேற இருக்குமா? அப்ப ½ mv². பக்கா. இதான் டோட்டல் எம். இந்த எம் எல்லாமே டோட்டல் எம். இப்ப இனிஷியல் எனர்ஜி என்ன? இனிஷியல் எனர்ஜி இந்த போர்ஷனுக்கு ஜீரோ, ஏன்னா ரெஃபரன்ஸ்லயே இருக்காங்க. இனிஷியலா இவங்களுக்கு பொட்டன்ஷியல் இருந்தது தானே. ஆமா, பிளஸ் ஆஃப் ஓப்பன் த பிராக்கெட், இந்த வேல்யூ எழுத போறேன். நான் எழுதிட்டு இருக்கிறது இனிஷியல் போர்ஷன் மட்டும்தான். L0 இன்டு L0 எழுதிருங்க. G/2. ஓகே, இஸ் ஈக்குவல் டு, இப்போ செயின் சரிஞ்சு கீழே ஃப்ளோர்ல டச் ஆகும்போது வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ½ எல்லா போர்ஷனும் வெளியில இருக்கு, அதனால அது டோட்டல் மாஸ். வெலாசிட்டி பிளஸ் ஆஃப் மைனஸ் டோட்டல் மாஸ், தட் இஸ் டோட்டல் மாஸ். வெளியில ஃபுல்லா வெளியில வந்துருச்சுல்ல. எஸ், இது டோட்டல் மாஸ் தான். M G டோட்டல் லென்த் பை 2. ஏன்னா இந்த டோட்டல் லென்த்ல இருந்து பாதியில கிராவிட்டி ஆக்ட் ஆகும், அதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பக்கா. ஸோ இதை ஃபுல்லா இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். v² தானே வேணும். இந்த டேர்மை ஃபுல்லா லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வாங்க. அப்ப என்ன, M எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாமா? எஸ், எல்லாத்துலயும் M எடுத்து கேன்சல் பண்ணிடுவோம். நீங்களே கூட சால்வ் பண்ணி பார்க்கலாம். M எல்லாத்துலயும் கேன்சல் பண்ணியாச்சு. நமக்கு என்ன வேணும்? 2 எல்லாத்துலயும் கேன்சல் பண்ணிடலாம். எல்லாத்துலயுமே 2 இருக்குல்ல. ஆமா, 2 இருக்கு. பேலன்ஸ் என்ன இருக்காங்க? L0² G/L is equal to v² minus GL. இவ்வளவுதான் இருக்கு. கரெக்டா? எஸ். இப்போ இதை லெஃப்ட் சைடு கொண்டு போலாமா? லெஃப்ட் சைடா ரைட் சைடா?
ஓகே, வி ஸ்கொயர் கரெக்டாக தானே எழுதியிருக்கோம், மைனஸ் எம்ஜிஎல் மைனஸ் எம்ஜிஎல். இந்த மைனஸ் இங்கே விட்டுட்டோம் பாருங்க, அதான் என்னடா அப்படின்னு பார்க்குறேன். எஸ் எக்ஸாக்ட்லி, மைனஸை விட்டதுனால தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். இப்போ இதை லெஃப்ட் சைடு கொண்டு போகலாம். அப்போ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா மைனஸ் எல் நாட் ஸ்கொயர் ஜி பை எல் பிளஸ் ஜிஎல். சார் பிளஸ் ஜிஎல் பக்கா, எந்த தப்புமே இல்லை. இப்போ இதை எல்சிஎம் எடுத்து ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வெலாசிட்டி ரூட் ஓவர் ஜி எல் ஸ்கொயர் மைனஸ் எல் நாட் ஸ்கொயர் பை எல். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, எல்சிஎம் எடுத்து எழுதிட்டேன், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ த ஃபைனல் வெலாசிட்டி அந்த செயின் ஃபுல்லாக வெளியில் டேபிள் விட்டு ஃபுல்லாக வெளியில் வந்து அது விழுகும் போது இந்த டிப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிப்போட வெலாசிட்டி எவ்வளோ டச் ஆகும்னு கேட்டால் எல் ஸ்கொயர் எல் நாட் ஸ்கொயர் பை எல். இந்த இடத்துல எல்னு போட்டிருக்கிறது எல்லாமே டோட்டல் எண். கிளியரா? ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன் மெத்தட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு கீ பாயிண்ட் தான் நீங்க ஃபேக்கல்டி சைட்ல இருந்து எதிர்பார்க்கலாம். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எங்க எடுக்கணும், டேபிளோட ரெஃபரன்ஸ் 0 எடுத்துக்கிட்டா ப்ராப்ளம் 50% ஈஸி. அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கும் போது அந்த போர்ஷன்ல சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க ஆக்ட் ஆகுது, இந்த 2 ஹிண்ட் பாயிண்ட்டை வச்சு நீங்க சூப்பரா படிச்சுக்கலாம். தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.